முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃப்ரீயாக வேகன்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் பீப்பிள் அப்படிங்கிற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதுலேயுமே மோஸ்ட்லி ப்ரைவேட் சாட்டில் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ தேர்ட் ரவுண்ட் வந்து இருக்குமா சார்? என்ன சார் தேர்ட் ரவுண்ட்லாம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் வைக்கிங்க. ஸ்லைடிங்லாம் இருக்குது சார், அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் வைக்கிங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ நான் போடுவேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக வேகன்ஸ் கிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடைபெற்றுச்சு. எல்லாருமே டீட்டெயிலாக சொல்லிடுவோம். இந்த வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அந்த 24 to 28 வந்து கவுன்சிலிங் ஃபீஸு சார்ஜ் பண்ணிங்கலாம் கட்டினாங்க. மார்ச் 6, மார்ச் 7, மார்ச் 8 வந்து ஒரு 3200 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. மார்ச் 6 நல்லா கவனிச்சுவாங்க. மார்ச் 6, மார்ச் 7, மார்ச் 8 வந்து ஒரு 3200 பேருக்கு உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு ஆர்டர் அடித்து அனுப்பிட்டாங்க. இந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு ஆர்டர் அடித்து அனுப்பிட்டாங்க. அப்போது 3200 பேருமே இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மார்ச் 6, மார்ச் 7, மார்ச் 8 போனாங்களா சார்? ஏன்னா அவங்களுக்கு காலேஜ் கிடச்சிட்டு அப்போ ஜாயின் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 900 பேர் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 898 பேர் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு முடிவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிவில். அப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏன் சார் அவங்களுக்கு 3200 பேருக்குமே சீட் அலாட் ஆகிட்டல, ஏன் அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங்கு, ஆர்ட்ஸு, பேராமெடிக்கல், எம்பிபிஎஸ்ஸு, இந்த மாதிரி வெட்டரிக்கெலாம் அன்றைக்கெலாம் அந்த இது ஓடிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் அந்த வாங்க அலாட்டடான லிஸ்ட்லாம் அன்றைக்கெலாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்காண்டி நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. சரி சார், இப்போது செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. 897 சீட் வேகன்சி ஃபஸ்ட் ரவுண்ட் முடியல. செகண்ட் ரவுண்ட் வந்து நடந்துட்டு முந்தானத்து வந்து நடந்துருச்சு. செகண்ட் ரவுண்டுக்கு வந்து 898 பேர் வேகன்சி இருக்கா, 898 பேருக்குமே போட்டுருவோம் அப்படிங்கிறக்காண்டி 898 சீட் அலாட் பண்ணது 892 போட்டாங்க. அது ஊடையே ஃபஸ்ட் ஸ்லைடிங்கும் முடிஞ்சிட்டு. ஏற்கனவே 2244 பேரில் ஸ்லைடிங் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ மேலே எந்தெந்த காலேஜில் வேக்கன்ட் இருக்கோ அந்த காலேஜ் ஸ்லைடிங்கில் மேலே போனாங்க. அதுவுமே ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான். அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொன்ன தெரியுமா, 898 சீட்டுக்குமே சீட் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. நல்ல காலேஜாக அடிச்சு தூக்கியிருக்காங்க செகண்ட் ரவுண்டில். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 898 பேருக்குமே மார்ச் 15 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்ருக்காங்க. மார்ச் 15 வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்ருக்காங்க. 1000 பேர் இருக்கிறதுனால ஒரே நாள் வந்து கூப்பிட்ருக்காங்க. அப்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில் 7 மணிலேருந்து 4:30 வரைக்கும் அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது காலையில் ஒரு 7 மணிக்கா 200 பேர் அப்படியே டைம் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஈவினிங் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இன்னும் காலியாக இருக்க இடங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். டேட் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சோங்க. எந்த டேட்லாம் நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22, 23, 24 மார்ச் 22, 23, 24 ஆகிய தேதிகள் வந்து நடக்கு. சீட் வந்து கம்மியாக இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் 22ஆம் தேதி வந்து நடைபெறும். 22ஆம் தேதி வந்து நடைபெறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சார் இப்போது 3200 பேர் ஃபஸ்ட் ரவுண்டு கூப்பிட்டாங்க. இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு 898 பேர் தான் கூப்பிட்ருக்காங்க. இந்த 898 பேரில் யாரெல்லாம் வேக்கண்ட் வந்து உழும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது ரவுண்டில் 898 சீட் மாதிரிலாம் வேக்கண்ட் வந்து வராது. அதனால நோட் பண்ணி வச்சுவாங்க. எவ்வளோ சீட் சார் வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 250 சீட் வந்து இருக்கும். ஒரு 250 சீட்டு ஒரு 200க்குள்ளே 200 to 250 அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா வேக்கன்சி வந்து அதிகரிக்க வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் சீட் வந்து தேர்ட் ரவுண்ட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சீட் வந்து இருக்கும். ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வேக்கண்ட் வந்து நிறைய இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வேக்கண்ட் வந்து அதிகபட்சமான வேக்கண்ட் இருக்குது. நம்மளே பார்த்தோம் லைவ் அப்டேட்குள்ளே இது பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிறைய பேர் மார்ச் 14ஆம் தேதிக்குள்ளே ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஃபீஸ் கட்டாமல் தான் இருக்காங்க. அதையுமே பார்க்கணும் ப்ராசஸ் வந்து. இப்போது வந்து உங்களுக்கு டேட் வந்து சொல்லியாச்சு. சரி சார், அப்போது தேர்ட் ரவுண்டில் கடைசியாக தான் நடக்கும் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் சீட் வந்து கம்மியாக இருக்கும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுவோங்க. பார்டர் மார்க்கில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஎன்ஏக்கெலாம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலன்னா வெட்டினரி அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு டிஎன்ஏக்கு தேர்ட் ரவுண்ட் இருக்கும். அதையுமே மோஸ்ட்லி வந்து மார்ச் 15 தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, மார்ச் 15 கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அந்த ப்ராசஸுமே நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுவோம். வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸ்லைடிங் 2க்கு 19ஆம் தேதி, என்ஆர்ஐ இன்டர்நேஷனல் கோட்டாக்கு 20ஆம் தேதி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3க்கு 22, 23, 24, ஸ்லைடிங் 3க்கு 26. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுவாங்க பார்க்க நிறைய வீடியோஸ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.